மேடம் இப்போ வந்து நம்ம வண்டி ஃபோன் பேசினே வண்டி ஓட்டா கேஸ் ஃபைன் பண்ணுறீங்களா மேடம்? ஆமா சார், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய். அது இல்லை மேடம், இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். காவல்துறை வாகனமே ஃபோன் பேசிட்டு ஜீப் ஓட்டு போறாரு. அந்த வீடியோ நம்ம எந்த நம்பருக்கு அனுப்பலாம்? இல்ல இப்போ அவர் டிரைவ் பண்ணிட்டே போனாரா? ஆமா, டிரைவ் பண்ணிட்டு லைவ் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். டிரைவ் பண்ணிட்டு ஃபோன் பேசிட்டு போறாரு. சரிங்க சார், நான் சொல்ற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் வரும். நம்பர் நோட் பண்ண இல்ல அந்த வீடியோல வண்டி நம்பர் நோட் ஆகி பாருங்க மேடம். இல்லீங்களே, நீங்க பாருங்க அந்த வீடியோ. நான் பார்த்து சொல்றேன் மேடம். TN01 TN01 G6249 G6249. ஓகே சார். என் பேர் வந்து நவீன்குமார். நான் வந்து சோசியல் சர்வீஸ். பொதுமக்களுக்கு வந்து எங்கன்னா பிரச்சனைனா இறங்கி நான் வந்து அது என்ன பிரச்சனையோ தீர்த்து விடுவேன். என்னால் முடிஞ்ச உதவி என்னவோ செய்வோம். இப்போ வந்து நான் ஒரு வேலையாக வந்து சென்ட்ரலில் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு நான் ஒரு வேலையாக போயிருந்தேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் அவருடைய கவர்மெண்ட் வண்டியில் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டு போகிறாரு. அப்போ வந்து பொதுமக்கள் வந்து ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டினா ஃபைன் போடுறாங்க. 1000 ரூபா போடுறாங்க, 10,000 வரை ஃபைன் போடுறாங்க. ஃபைன் போடும்போது நான் கேட்டால் இது வந்து போலீஸுக்கும் சமம், சட்டன்றது அனைவருக்கும் சமன்ற மாதிரி அவர் மேலே ஒரு வீடியோ எடுத்து டேரெக்டாக கமிஷன் ஆஃபீஸுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கமிஷன் ஆஃபீஸுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு ஐயா இது மாதிரி வந்து போலீஸ் வந்து ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டு போகிறாங்க, நீங்கள் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை எனக்கு வந்து கேஸு போட்டு அனுப்புங்க, சட்டம் அனைவருக்கும் சமன்ற மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் வந்து பில்லு போட்டு எனக்கு அனுப்புன்ற மாதிரி கேட்டேன். ஒரு 2-3 டைம் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, அவங்க அனுப்பவும் இல்லை. சரி, டேரெக்டாக நான் என்ன பண்ணேன், கமிஷன் ஆஃபீஸே போய் கேட்போம். கமிஷன் ஆஃபீஸ் வந்து 7வது மாடி போய்ட்டு கேட்டேன், இந்த மாதிரி வந்து போலீஸுக்கு சம்மந்தம் வீடியோ அனுப்பிச்சு விட்டேன், நீங்கள் எனக்கு பில்லு அனுப்புகிறேன்னு சொன்னீங்க, இன்னும் அனுப்பவே இல்லை, அதுக்கான பில்லை கொடுங்க மேடம், ஒரு 10 நிமிஷம் இருங்க அனுப்பிவிட்றேன் அப்படின்ட்டு ஒரு 4-5 பேர் பேசி அப்புறம் நான் கீழே போக சொன்னேன். கீழே வெயிட் பண்ணுங்கண்ணா. கீழே வெயிட் பண்ணியிருந்தோடனே கரெக்டாக வந்து 2:35க்கு அவர் மேலே ஒரு 1000 கேஸை போட்டு எனக்கு பில்லு அனுப்புகிறாங்க. அதே அந்த ஃபோன் பேசி போன வாகனத்தோட நம்பர் போட்டு அது வந்து ஆவடி வேப்பேரி கமிஷன் ஆஃபீஸில் வந்து ஜாயின்ட் ஆன மாதிரி ஒரு பில்லை போட்டு எனக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்ட உடனே அங்கேருந்து நான் வெளியே வரேன். அதே சேம் டைமில் என் வண்டி மேலே என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து நாங்கள் பதிவாச்சுக்கலாம். என் ஃபோன் நம்பர் போட்ட உடனே என்னுடைய வண்டி மேலே ஒரே டைமு ஒரே டேட்டு ஒரு நிமிஷம் கூட முன்ன பண்ண கிடையாது. சேம் டைமில் என் வண்டி மேலே கேஸ் வருது. 2 கேஸ் தொடர்ந்து வருது. என்னுடைய பைக் நம்பரை போட்டு 2 கேஸ் வருது. முந்தானத்து டேட்டு போட்டு, ஆனால் மெசேஜ் இன்றைக்கி வருது. இது வந்து போய் நம்ம கேட்டால் வந்து இது வந்து நாங்கள் NICயில் தான் பேசுவோம், நாங்கள் கிளியர் பண்ணி விட்றேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து காவல்துறை மேலே பொதுமக்கள் புகாரே கொடுக்கூடாதா? பொதுமக்களுக்கும் ஒரு சட்டம், காவல்துறைக்கு ஒரு சட்டமா? காவல்துறை மேலே புகார் அவங்க தப்பு பண்ணால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். தப்பு யார் பண்ண நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்களுக்கு ஒரு சட்டமோ காவல்துறைக்கு ஒரு சட்டமோ கிடையாது. ஹெல்மெட் போடல ஒரு ஃபைனு 1000 ரூபா போட்டுருக்காங்க. அது முந்தானத்து டேட்டில் இன்றைக்கி தான் மெசேஜ் வருது. கேட்டால் ஏதோ கேமரா ப்ராப்ளம் அது ப்ராப்ளம்ன்றாங்க. முந்தானட்டு அது நான் ஃபைன் போட்டு நான் போலீஸ்கார் மேலே ஒரு கேஸை போட்டு கீழே வரேன். வந்த உடனே என் ஃபோன் நம்பரில் 2 மெசேஜ் வருது என் வண்டி மேலே. அப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க மறு கம்ப்ளைண்ட் என் மேலே கொடுக்குறாங்க. கமிஷன் ஆஃபீஸ் உள்ளே உட்காந்துருக்கேன். பில்லு கொடுத்தா தான் ஃபோன் உட்காந்துருக்கேன். ஃபோனில் கேட்டேன் 2 பில்லு அவங்க போலீஸ்கார் மேலே நான் வீடியோ அனுப்பிச்சேன், பில்லு கொடுன்னு கேட்டேன். அவங்க வந்து ஃபோனில் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அனுப்புகிறேன் சார் நாங்கள் அனுப்பவே இல்லை. நான் டேரெக்டாக வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பில்லு கொடுத்தா தான் நான் போகிற மாதிரி உட்காந்துருந்தேன். பில்லு இல்லை, அக்னாலஜ்மெண்ட்டு அது கொடுத்தா தான் போகிற மாதிரி உட்காந்துருக்கேன். சரி, அவனோட அவங்க நான் கீழே உட்காந்துருக்கேன். பில்லை போட்டு வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வரேன். அதுக்குள்ளேயே பார்த்தா முந்தானது டேட்டு போட்டு சேம் டைமில் வருது 2 கேஸ். உடனே அடுத்தடுத்த டைமில் என் வண்டி மேலே. முந்தானத்துலாம் போகல சார். ஆமாம், அந்த டைமில் நான் வந்து திருவட்டூரில் இருந்தேன் சார், வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் என் வண்டி நம்பர் போட்டு ஒரு ஃபோட்டோ வருது. ஆனால் அது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல. அதில் வந்து இது கட்டத்தில் எனக்கு தெரியல. ஆனால் நான் யாரும் உட்காரச்சு போன மாதிரி இல்லை. சரி, அது கூட என்னுடைய ஃபோட்டோ போட்டு வருது. வண்டி நம்பர் இல்லை, இல்லை முன்னாடி வண்டி நம்பர் கூட போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னொரு பில்லு எந்த ஒரு ஃபோட்டோவுமே இல்லை, வெறும் எம்டி பில்லு. இல்லை, இதுதான் முறை. போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்து தான் முறை. போலீஸ் வந்து அவங்க வந்து நடவடிக்கை இல்லைன்னு தான் நான் டேரெக்டாக வந்து கேட்டேன். அப்போ வந்து இப்போ இது என்ன நடக்குதுன்னா, அவங்க மேலே நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சா நம்ம மேலே அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சு பில்லை போடுறாங்க. போலீஸ் மேலே எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க பண்ணுற மாதிரி கொடுக்கவே கூடாது. அப்போ பொதுமக்கள் யாரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.